அம்மோ, நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் லீவ் தான். நாம 2 பேர் வெளியே எங்கேயாச்சும் போலாமா? போலாம். ஏம்மா எப்போ வெளியே போலான்னு சொல்லுவ? அது நானும் என் பொண்டாட்டி வெளியே போயிட்டு வந்தேன். அண்ணா நானும் கூட வரேண்ணா. நான் உன்னை இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன். நானும் அண்ணியும் முக்கியமான விஷயமா வெளியே போறோம். ப்ளீஸ்ண்ணா, நானும் கூட வரேண்ணா. டேய், அவன் தான் கேக்குறான்லடா, கூட்டிட்டு போக வேண்டாம். நானும் அவளும் தனியா வெளியே போறோம்மா. ஊர்ல அத பொண்ணை கட்டிட்டு வந்துட்டு ரொம்ப அழட்டிக்கிறான். டேய் வாடா, இதெல்லாம் புதுசா வந்தவ பண்றது. என்னை கொஞ்சம் பேங்க் வரைக்கும் கூப்பிட்டு போப்பா. அப்பா, இப்போ அவளை ஹாஸ்பிட்டல் செக்அப் கூட்டிட்டு போனோம். நான் வேணா உங்களை ஆட்டோ வச்சு விட்டுட்டுங்களா? அதனால ஆட்டோவில் போக முடியாதுப்பா, பைக்கில் தான் போக முடியும். ஏமா நீ வேணா ஆட்டோவில் போவே? மாமா, அவன் மட்டும் தனியா எப்படிப்பா போவா? என்னை இப்போ கூப்பிட்டு போவே மாட்டேயாடா? நீ எல்லாம் பையனாடா, எப்படியோ போய் தொலைங்க, வீணா தான் போவீங்க. நான் உங்க கூட வெளியே வரணும்னு நினைக்கிறதே உங்க கூட சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்கணுன்றக்காக தான், யாரையும் கஷ்டப்படுத்தணுன்றக்காக இல்லைங்க. எல்லாரும் நம்ம கிட்ட அவங்க தேவை முடிஞ்சிருச்சான்னு பாக்குறாங்களே தவிர நம்ம சந்தோஷமா இருக்குமான்னு யாரும் பாக்குறது இல்ல.